ஹலோ கைஸ், வெல்கம் டு கடலை பருப்பு யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோயம்புத்தூரில் வந்துட்டு மிகப்பெரிய மேம்பாலம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு எங்கே இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம அவினாசி ரோட்டில் தான் வந்துட்டு இந்த மேம்பாலம் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1726 கோடிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மேம்பாலம் வந்து கட்டி முடிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து கிராண்ட் ஓப்பனிங் வந்து நடந்துச்சுங்க. அதுக்கு வந்து சிஎம் சார் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மேம்பாலத்தை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாரு. ஸோ மேம்பாலம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 ரேம்ப், அதாவது 4 இடத்துல வந்து ஏறி இறங்குற மாதிரி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ மேம்பாலம் வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த மேம்பாலத்தில் வண்டி ஓட்டுறது ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க. ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேம்பாலம் வந்துட்டு 4 லைன் ரோடு வந்து போட்டிருக்காங்க. ஸோ 2 சைடுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2 வண்டி வந்து போகிற மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட் நாள் அப்படிங்கும்போது நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோஸ் வீடியோஸில் இருந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ மேம்பாலம் வந்துட்டு அங்கேருந்து பார்க்கும்போது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சீரியஸாக சொல்கிறேன், எந்த ஸ்டாப்பிங்கில் ஏறுறோம் எந்த ஸ்டாப்பிங் இறங்குறோம் அப்படிங்கிற கூட தெரியாது போல். ஏன்னா வந்துட்டு தூண்கள்லாம் வந்துட்டு லெஃப்ட் சைடில் வந்து கொஞ்சம் பெருசாகவே வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ரொம்பவுமே வந்துட்டு கொஞ்சம் எந்த ஏரியா வந்திருக்கோன்னே எனக்கு தெரியல. நாங்கள் வாட்டுக்கு வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருந்தோம். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. பட் நல்லா இருந்துச்சுங்க. மேம்பாலம் வந்து ரொம்ப நீட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே சூப்பராக வந்து கட்டி. கிட்டத்தட்ட இந்த மேம்பாலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்துட்டு 301 பில்லர் போட்டிருக்காங்க. 301 பில்லர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கிருந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா காட்வின்ஸ்லேருந்து ஆக்சுவலாக வந்துட்டு உப்புளிப்பாளையம் வரைக்கும் 301 பில்லர் வந்து ஆக்சுவலாக வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ இதை தாண்டி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மேம்பாலம் வந்து 12 சிக்னலை வந்து கிராஸ் பண்ணி வருது. மெயினான சிக்னல்னு சொல்லி நிறைய பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அண்ணா சாலை ஆகட்டும், லக்ஷ்மி மில்ஸு, அப்போ நவீந்தியா, பீலமேடு, இதை தாண்டி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபன்மாலு, ஸோ ஹோப்ஸ் காலேஜ், இது எல்லாமே ரொம்ப டிராஃபிக்கான ஏரியா. ஸோ இத்தனை டிராஃபிக்கான ஏரியாவையும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கடந்து வருது இந்த மேம்பாலம். இதை ட்ரோன் பறக்க விடுறீங்கிறான் இங்கே வேறையா? சிஐடி காலேஜ். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஜென்னி ரெசிடென்சிக்கு ஆப்போசிட்டில் அங்கே தான் நின்றுருக்கோம். சரி மேனி, இது எப்படிங்க மேனி இங்கெல்லாம் ஸ்டாப்பிங் இருக்கீங்க? ஆக்சுவலாக வந்துட்டு ஸ்டாப்பிங் சொல்லி எதுவுமே கிடையாது. ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உனக்கு ஸோ இந்த மேம்பாலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10.1 கிலோமீட்டர் வந்துட்டு இந்த மேம்பாலம் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உப்புளிப்பாளையம்லேருந்து காட்வின்ஸ் வரைக்கும் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 4 இடத்துல வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏறி இறங்குற மாதிரி வந்து வச்சிருக்காங்க. அது எங்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு சிஐடி காலேஜ் கிட்டீங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹோப்ஸ் காலேஜ், அதுக்கப்புறம் வந்து பீலமேடு. ஸோ அதை விட்டீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு அண்ணா சாலை கிட்ட. ஸோ இந்த 4 இடத்துலையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கீழே ஏறிக்கலாம், மேலேயும் போய்க்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு 300 கோடி ரூபா வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த லேண்ட் பர்ச்சேஸ் பண்ணி மட்டுமே வந்து ஒரு 300 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பில்டிங் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மேம்பாலம் வந்துட்டு 700 கோடி ரூபாய்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கட்டியிருக்காங்க. ஸோ மிச்சம் இருக்க அந்த சொச்சம்லாம் வந்துட்டு அங்கே ஓட் ஹவுஸ் வந்து அடைச்சிருக்காங்க ஒரு 500 கோடியை. ஸோ இதுதாங்க இந்த பிரிட்ஜோட வரலாறு. ஸோ மெயினாக சொல்லணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து மிகப்பெரிய லாங்கஸ்ட் வே ஆஃப் பிரிட்ஜ் வந்துட்டு இதுதான். ஸோ இந்தியாவில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 4வது இடத்துல வந்துட்டு இந்த பிரிட்ஜ் இருக்குங்க. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு ஏடிஎம்கே பீரியட்ல ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து டிஎம்கே பீரியட்ல வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 8 வருஷமா கட்டானுங்களா? கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமா வந்து கட்டியிருக்காங்க. இந்த மேம்பாலம் வந்து ஃபுல்லா முடிஞ்சிருச்சு அப்படின்னு கேட்டா இல்ல, இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ண போறதான்னு சொல்றானுங்க. இனி எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க. ஆனா இருக்கிற ஃபுல்லா கட்டிட்டாங்களான்னு கேட்டீங்க அப்படின்னா தெரியல, இனி இல்ல. ஏன்னா வந்துட்டு ஒரு இடத்துல வந்து இப்ப வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க. அது வந்து கரெக்டா சொன்னா லக்ஷ்மி மில்ஸ்ல. ஏன் அப்படின்னா அது என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னா தெரியல. ஒரு பில்லரை வந்து லைட்டா மாத்தி வச்சுட்டாங்க, கொஞ்சம் இடம் தள்ளி வச்சுட்டாங்க. ஸோ அதுக்கு ஒரு கோர்ட் கேஸ் போய் அது பயங்கர இஷ்யூ ஆகி அந்த கோர்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா இருந்த இடத்துல அந்த பில்லர் வைங்க, பிளஸ் வந்து வாய்மையே வெல்லும் சொல்லி ஒரு போர்டு வைங்க அப்படின்ட்டாங்க. ஸோ இதை பண்ணுவாங்களான்னு சொல்லி இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல. ஸோ அது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அதுக்கு மேலே அந்த பாலம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த லாங் வித்தே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 4 வே. நீங்க சிவில் இன்ஜினியர் தானே? கரெக்ட், சிவில் இன்ஜினியர். ஓகே, இந்த வித்தே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 56.6 மீட்டர், 6 ஃபீட். ஸோ அடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிசைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பெரிய பாலமாக தான் எங்களுக்கு தெரியுது. ஸோ வண்டி ஓட்டுறதுக்குமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சுங்க. எங்கேயுமே வந்துட்டு ரொம்ப லேக் அடிச்சு போகிற மாதிரி இல்லை. பட் ஆனால் வந்துட்டு நிறைய பேர் ரேசிங் போவாங்கலாம் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக போவாங்க சொல்லணும்.
பட் அதெல்லாம் பண்ணக்கூடாது ஆக்சுவலா. பட் வந்து இந்த பிரிட்ஜ் வந்து ரொம்ப லாங்கா இருக்குனால ஒரு சிலர் வந்து ட்ரை பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா பிரிட்ஜ் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 கிலோமீட்டருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தோரணம் கட்டியிருக்காங்க பிரிட்ஜுக்கு. ஸோ லைட் செட்டிங்லாம் போட்டு ஒரு 10 கிலோமீட்டருக்கு வந்து தோரணம் கட்டியிருக்காங்க. ரொம்பவுமே வந்து சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா மெயின்டைன் பண்ண உண்மையுமே வந்து நல்லா இருக்கும். அவ்வளவுதான் கைஸ், இந்த பிரிட்ஜை வந்து நம்ம ஃபுல்லா ரிவ்யூ பண்ணிட்டோம். அவ்வளவுதான். என்ன இந்த ஜிடி நாயுடுங்கிற பேர் இல்லாம ஜிடி மட்டும் இருந்தா நல்லா இருக்கும். சரி, நமக்கு எதுக்கு பாலிடிக்ஸ் எல்லாம். சரி, எனிவே அவ்வளவுதான். இது ரொம்ப நாள் கழிச்சு பேர் மாத்திருக்காங்க, சந்தோஷப்பட. குடும்ப பேர் இல்லாம நார்மல் பேரா இருக்கு, சந்தோஷப்பட வேண்டியதான். சரி, ஓகே. எனிவே ஆமாங்க, ஏன்னா வந்து இப்ப கரெக்டா எலெக்ஷன் டைம் நெருங்கிட்டு டைம்ல வந்து இந்த மாதிரி தான் பண்றாங்க. எலெக்ஷன் டைம் நெருங்கிறதுனாலதான் அப்படி பண்றாங்க, அப்படியும் சொல்லலாம். சரி, எதுக்கு நமக்கு வந்து. ஆனா உண்மையிலுமே எங்க கோயம்புத்தூர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா வந்து ஆக்சுவலா நான் ஈவினிங் வந்து இந்த வழியில கிராஸ் ஆகும்போது கீழே வந்து டிராபிக் ரொம்ப கம்மியா இருந்துச்சு. முன்னையெல்லாம் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நாங்க நவீந்தியால இருந்து ஹோப்ஸ் டிராவல் கரெக்ட் பண்ணோம் அப்படின்னா கரெக்டா ஒரு 30 மினிட்ஸ் ஆகும், அந்த அளவுக்கு டிராபிக் ஆகும். இப்ப கம்மியாகும். ஆனா கோயம்புத்தூர் போற பாப்புலேஷன்ல பாத்தீங்கன்னா இங்கேயும் எப்படி இருந்தாலும் டிராபிக் ஆயிரும். ஏன்னா பாப்புலேஷன் இங்க அதிகமா தான் ஆயிடுச்சு, மாறிக்கொண்டு வருகிறது. ஆனா அது ஃபியூச்சர்ல பாத்துக்கலாம். ஏன்னா இதுலயே ரோட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா மெட்ரோவும் வரப்போகுது. ஆமா, இந்த ரோட்ல எப்படி மெட்ரோ போடுவானுங்க? எங்க இடம் டவுட்டா இருக்கு, மெட்ரோ எதுல போய் போட போறாங்கன்னு. பட் பரவாயில்லைங்க, இது வந்து ரொம்பவே ஆக்சுவலா ஒருத்தர் ராங்வேல போறாங்க. சரி விடுங்க, நமக்கு எதுக்கு அதெல்லாம். ரொம்பவே வந்து சூப்பரா வந்து நீங்க பாலம் வந்து ஓபன் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா வந்து சிஎம் சார் வந்து ஓபன் பண்ணியிருக்காரு. ரொம்ப வந்து சந்தோஷமா இருக்கு. கோயம்புத்தூர் இப்படிப்பட்ட ஒரு பாலம் வந்து ரொம்ப லாங்கஸ்ட் பாலம் அப்படின்னு சொல்லும் போது, அது மெயினா டிராபிக்கான இடத்துல வந்து பாலம் கட்டினது வந்து ரொம்பவுமே ஹேட்ஸ் ஆஃப்ங்க. அது ஏடிஎம்கே அவங்களுக்கும் வந்து ஹேட்ஸ் ஆஃப் பண்ணணும். ஏன்னா அவங்க பெரிய ஸ்டார்டே பண்ணாங்க, இதை வந்து இவங்க முடிச்சு வச்சுட்டாங்க. அவ்வளவுதான். சரி, ஓகே கைஸ், பாய். அவ்வளவுதான், இத்துடன் நிறைவு பெறுகிறது இந்த vlog. நன்றி, வணக்கம்.